கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மார்ச் மாதத்திலும் தேவன் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். அவர் கிருபை என்றும் மாறாது இருக்கிறபடினாலே விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் முகத்தை நாம் தேட வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறாரே. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபைகள் பொழிந்திடுதே, துதிகளை செலுத்துவோம் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கதிரவன் தோன்றும் காலையிலே, புதிய கிருபை பொழிந்திடுதே, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே, வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே, புதிய கிருபை பொழிந்திடுதே, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே, காட்டில் கதறி காணக ஊடை கண்டடையும் வெளி மான்களைப் போல். காட்டில் கதறி காணக ஊடை கண்டடையும் வெளி மான்களைப் போல். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரா கர்ப்பரன் இயேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் கர்ப்பரன் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே, புதிய கிருபை பொழிந்திடுதே, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே, கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரை நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரை நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரை காலையில் எழுந்தருள்வார். சோதரத்தோட கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரை காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிலே, புதிய கிருபை பொழிந்திடுதே, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே, வேந்தனுதனும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். வேந்தனுதனும் உந்தனை போற்றும் என் கரம் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனின் என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே, புதிய கிருபை பொழிந்திடுதே, துதிகள் திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே, காலை விழிப்பே கர்த்தரின் சாயல், கண்களும் செவிகளும் காத்திருக்கும். காலை விழிப்பே கர்த்தரின் சாயல், கண்களும் செவியும் விழித்திருக்கும். பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீத
கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடி மகிழ்ந்திடுவே. இரவு தோன்றும் காலையிலே. அல்லேலூயா. இந்த மாதத்திலும் ஆண்டவர் தம்முடைய சிறையின் மறைவிலே நம்மை மறைத்து வைக்கும்படியாய் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, தாவீது சொன்ன பிரகாரமாய் நீரின் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், அல்லேலூயா, என் கேடகம், அல்லேலூயா. கர்த்தரே, என் உன்னதமானவரே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். உம்முடைய சிறையினாலே என்னை மூடுவீராக. என் தேவனே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். அவர் சட்டையின் கீழ் நாம் அடைக்கலம் புக, அவர் தம்முடைய சிறைகளாலே நம்மை மூடுவார். அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அறையும் அவர். அவர் சத்திய பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பகலில் இரவின் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். புக்குயிரத்தை காப்பெரிச்சுள்ள தேவன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் உன் ஆத்மாவை காப்பார், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார் சொன்ன ஆண்டவர் தாமே நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையும் அவர் காப்பார். தேவன் தம்முடைய
ஜனத்தையும் ஹல்லேலூயா தம்முடைய மக்களையும் அவர் காப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலும் ஆண்டவர் தம்முடைய நல்ல அபிஷேகத்தை நமக்கு தந்து சத்திய பாதை நடத்தும்படியாய் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். கர்த்தாவே உம்மை சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய வல்ல கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, பிசினஸ், ஆண்டவரே வேலைகள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிற தேவன் எங்களுக்கு பலனை தந்து நடத்துவீராக. சுகபல ஆரோக்கியத்தை தந்து கர்த்தர் நடத்துவீராக. எல்லா போராட்டங்களிலிருந்தும் நோயின் வல்லமையிலிருந்தும் விலக்கி எங்களுக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. முகத்தையே நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அபிஷேகியும் தூய ஆவியே எங்களை அனல் மூட்டும் ஆண்டவரே. அழிவிலே ஆவியிலே அனலாய் நாங்கள் காணப்படும்படியாய் கர்த்தர் எங்களை நடத்துமையாய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. வந்தருளும் தூய ஆவி தந்தருளும் நீவ மகிமை. வந்தருளும் தூய ஆவி தந்தருளும் தேவ மகிமை. ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே அபிஷேகியும் தூய ஆவியே அனல் மூட்டும் தூய ஆவியே அபிஷேகியும் தூய ஆவியே. ஆமென். ஹல்லேலூயா. மலர்களை ஒன்று செய்யக்கூடாது. ஆவியே நிரப்புமையா தூய ஆவியே. எங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆவியே கர்த்தராமே தூய ஆவியே ஆட்கொள்ளும் தூய ஆவியே அரவணைக்கும் தூய எங்களை ஆட்கொண்டு எங்களை அரவணையும் ஐயா. உம்முடைய அன்பினாலே நிறைந்து நாங்கள் ஊழியம் செய்வோம். அன்பினாலே ஆண்டவரே அன்பினாலே ஆண்டவரே நாமத்தை வெளிப்படுத்தும்படியாக அன்பினாவே எங்களை அணைத்துக் கொள்ளும் ஆண்டவர் நிரப்போம். ஆவியே தூய ஆவியே 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 வழிகாட்டும் தூய ஆவியே வழிகாட்டும் தூய ஆவியே வழி நடத்தும் தூய ஆவியே வழிகாட்டும் தூய ஆவியே வழி நடத்தும் தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே நாம் மகிமைப்படட்டும் அப்பா. ஆவியே ரட்சகா தூய ஆவியே எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி ஆவியே தாகமுள்ள ஆவியை ஊற்றுவிச்சுள்ள தேவனே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். நன்றி நிறைந்த ஹൃദயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிற ஆராதனை உமக்கு பிரியமாய் மாறும்படியாய் குறை நீக்கும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் உணர்ச்சியின் பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிக்கும் ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. இந்த மாதம் முழுவதும் நடத்துவீராக. இயேசுவே உம்மை சோதரிக்கிறோம்.
நன்றியோடு துதிக்கிறோம். ஜெபம் கேளும் இயேசு மூலம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, Hallelujah. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 Samuel chapter 5 verse 10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். So David went on and became great. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். And the Lord of God of the host was with him. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். And so David went on and became great. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். He became great every day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. சொல்லப்போனால் தாவீது நாளுக்கு நாள் பலத்து கொண்டே போனான். David was strengthened every day. அவனுக்கு எதிராக இருந்த குடும்பம் பலவீனப்பட்டது. And all the family that was against him was weakened. ஆனால் தாவீதோ பலப்பட்டான். But David was strengthened. விருத்தி அடைந்தான். He became great. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இந்த மாதத்திலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையும் விருத்தி அடைய பலப்பட செய்வாராக. Let God in this month make our lives be great and be strengthened. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. யோபு 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். Job chapter 17 verse 9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். The righteous will hold his way. சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். And he who has clean hands will be stronger and stronger. வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. The Bible teaches us. அவர் நம்மை பலப்படுத்துகிற விருத்தி அடைய செய்கிறவர். He strengthens us and makes us great. நாம் என்ன செய்ய வேண்டுமா? So what should we do? சுத்தமான கைகள் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். We need to have clean hands. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசுலாம் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆடையிடாமல் இருக்கிறவன் என்று சொல்லி சங்கீதம் 24:4 தேவனுடைய பர்வதத்தில் ஏறுகிறவன் யார் என்று விளக்கம் சொல்லுகிறது. In Psalms chapter 24 verse 4, the explanation of he who climbs into the tabernacle of God is given: he who cleans his hand and a pure heart, who has not lifted his soul to an idol nor sown deceitfully. கைகளிலே சுத்தம் உள்ளவன், he who has clean hands. சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. Psalm chapter 15 verse 5 teaches us தன் பணத்தை வட்டி கொடுக்க கூடாதாம். he who does not put his money to usury. குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமல் இருக்க வேண்டுமா? nor does he take a bribe against the innocent. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இப்படி செய்கிறவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. and he who does these things shall never be moved. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே in Psalm chapter 24 verse 5, இந்த கைகளில் சுத்தம் உள்ளவன், the pure in hand, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். he shall receive the blessing from the Lord and righteousness from God is salvation. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருக்கிறவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். he who has clean hands and a pure heart will receive blessings and righteousness from the God of his salvation. நம்முடைய கைகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். let us protect our hands clean. நாம் விருத்தி அடைவோம், பலன் அடைவோம். we will be great and we will be strengthened. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. நாளுக்கு நாள் பலன் அடைந்து கொண்டே பெருகி கொண்டே போக வேண்டும். every day we must be strengthened and every day we must grow great. கர்த்தருடைய கிரியைகளில் நாம் பெருக வேண்டும். we must grow great in the works of God. ஆத்தும ஆதாயத்தில் பெருக வேண்டும். we must be great in gathering souls. நம்முடைய கையின் பிரயாசங்களில் ஆசீர்வாதத்தை நாம் காண வேண்டும். and we should see the blessings of the work of our hands. கர்த்தருக்குள் நாம் பலன் அடைந்து நாம் கர்த்தருக்கு சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். we must be strengthened by God and live as a testimony in this கைகளில் world. சுத்தம் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். he who is clean in his hands will become great. இரண்டாவது காரியம் சங்கீதம் 84:6. secondly, Psalms chapter 20. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். Psalm chapter 84 verse 6, and they pass through the valley of Baca, they make it a spring. இவர்கள் யார்? who are they? இவர்கள் தேவனுடைய நம்புற பிள்ளைகள். These are the people who believe இது in என்ன God. பள்ளத்தாக்கு? what is this valley? அழுகையின் பள்ளத்தாக்கு. This valley of tears. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் தேவனை மறுதலியாமல் அவர்கள் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறவர்கள். in this path of in the valley of tears they walk and they pass through it and make it as a spring. தேவனை துதிக்கிறதான ஜனம் நாமும் கூட. we who are people of God who praise him. சில வேளைகளிலே இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் கடக்க வேண்டியதான அவசியமாய் இருக்கிறது. it is necessary sometimes to walk this path valley of tears. நாம் உருவ நடக்கும்போது நாம் அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளலாம். and when we pass through it we can make it as a spring. அந்த வழியிலே நம்ம முடிந்த பிறகு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. and when we finish that journey we will have a blessing. துதிக்கிற ஜனம் நாம் இந்த பள்ளத்தாக்கை நாம் உருவ நடக்கவே வேண்டும். we who are a praising generation we must walk this valley of tears. இந்த உறுதியான மனதை உடையவர்கள், this strong heart, கண்கள் கர்த்தரையே பார்த்துக்கொண்டு இந்த அனுபவத்தை கடந்து செல்கிறவர்கள், the eyes that look on the Jesus and walk through it. சங்கீதம்
4 7வது வசனம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவனுடைய சன்னதியிலே வந்து காணப்படுவார்கள். In Psalm chapter 84 verse 7 says, they go from strength to strength, each one appears before God in Zion. நியாயமில்லாமல் பகைக்கப்படுகிறாயா? Are you unjustfully கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறனாலே, கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறனாலே அற்பமாய் எண்ணப்பட்டு நீ துன்பங்களை அனுபவிக்கிறாயா? Because you accept the word of God and walk by the word of God, have you been suffering? நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்துக்கு பொல்லாத ஆவிகளோடு கூட இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said our war is not with the flesh and blood, but it is with the principalities of the heaven. ஒருவேளை நீ அந்த அந்தகார வல்லமைகளோடு கூட போராடி கொண்டிருக்கிறாயா? If you are struggling with the evil powers, தேவ ஜனத்தை துதிக்கிறதான தேவஜனமே, the people of God who praise him, தேவஜனமே, the people of God who praise him, பயப்படக்கூடாது. do not fear. அந்த பள்ளத்தாக்கை நாம் கடக்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். To walk that valley with the Lord, அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். His rod and his rod will strengthen us. இது புதிய மாதத்தில் நுழையும்போது கூட ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட நுழைய வேண்டும். When we enter this new month, we must have a new belief. சிலருடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருக்கலாம். And many who are listening, you may have walked through this many sufferings. மேய்ப்பராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். அவர் கோலும் தடியும் இந்த பள்ளத்தாக்கிலே உன்னோடு கூட இருந்து நடத்தும். The shepherd, the Lord is with us. His staff and his rod will comfort us and will help us. இவர்கள் பலத்தின் மேல் பலனடைகிறார்கள். And they become strength, they move from strength to strength. சீயோனிலே தேவனுடைய சந்நிதியிலே வந்து காணப்படுகிறார்கள். And each one appears before God in Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். The Lord is always good. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. In Isaiah chapter 8 verse 11 says, கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினது. For the Lord spoke thus with a strong hand and instructed me that I should not walk in the way of this people. நாம் இந்த ஜனத்தின் வழியிலே நடக்கிறவர் அல்ல. We are not people who walk in the way of the people. அவர்களிலிருந்து வேறுபட்டு காணப்படுவதனாலே நாம் நிந்தையும் அவமானத்தையும் பலவித போராட்டங்களையும் சிறுமையும் அடைந்து கொண்டிருக்கிறோம். And because we are separated from them, we face many trials and tribulations. ஆனால் ஒரு காரியத்தை நாம் உணர வேண்டும். But we need to understand one thing. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பின அவர் வசனத்தை கைக்கொண்டு போகிற பாதையிலே தேவ நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை நாம் உணர வேண்டும். We who believe in the Lord Jesus Christ and walk according to it, we must have a strong belief. கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்களுக்கு துன்பங்கள் உண்டு. Those who walk in the way of the Lord will have troubles. அதனால பயந்து போய் இந்த ஜனத்தின் வழியிலே நாம் நடக்க கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. Hence the Bible says, do not fear because of it and fall astray. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. Isaiah chapter 8 verse 12 says, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடாதாம். do not say a conspiracy concerning all these people say call a conspiracy. அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நாம் பயப்படக்கூடாதாம். Not be afraid of their threats nor be troubled. நல்ல நாள் இல்ல, கெட்ட நாள், நல்ல நேரம் இல்ல, இது கெட்ட நேரம், இது நேரம் சரியில்லை, இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் பார்த்து உனக்கு இப்படிப்பட்ட இது இருக்கு, இப்படியான காரியங்கள் இருக்கு, இதெல்லாம் இப்படிதான் இப்படி சொல்லி பயமுத்துகிறதான காரியங்கள், அவர்கள் பயப்படுகிற காரியங்கள், அவர்கள் பயந்து இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதான காரியங்களை நாம் கண்டு கலங்காமல் பயப்படாமல் இருக்க வேண்டும். The people in the way of the world, when they say that this is not the right time, this thing should not be done, do not be afraid and become fearful of it. நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய வசனங்களையும் கர்த்தருடைய வழிகளையும் தான் அவர்களுக்கு முன்பாக சொல்ல வேண்டும், அதுபடி நடக்க வேண்டும். We must always say the way of God and the words of God, and we must walk according to it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. ஆகையால்தான் ஏசாயா 8ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சேனையின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். Hence Isaiah chapter 8 verse 13 says, sanctify the Lord of hosts himself. அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமாய் இருப்பாராக. And let him be your fear and let him be your dread. மற்றவங்க சொல்ற காரியங்கள், அந்த பாரம்பரியங்கள், அந்த பஞ்சாங்கங்கள், அதனுடைய வழிகள், அதனுடைய காரியங்கள், விக்கிரக வழிபாடுகளோ இல்ல அவர்கள் பயப்படுகிறதான காரியங்களோ நாம கண்டு பயந்து அந்த ஆவிகளுக்கு நாம் ஒரு நாள் இசைவாய் ஒப்பு கொடுக்க கூடாது. Because of others, their culture, their traditions, their ways, do not be fearful of it and do not accept those ways. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. நம்முடைய இருதயங்களிலே கர்த்தரையே பரிசுத்தம் பண்ண வேண்டும். In our hearts let us sanctify the Lord. அவருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். And we must fear him. ஆத்துமாவை கொல்ல வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே, மனுஷருக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். It is said the Lord causes dread in us and let us fear him. அப்பொழுது அவர் நம்மோடு கூட
இருப்பார். And he will be with us. நாம் நாளுக்கு நாள் பலனடைவோம், And we will be strengthened every விருத்தி day. அடைவோம், We will become great. பெருகுவோம். And we will multiply. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே. The Lord is with us. ரோமர் 8:11 சொல்லுகிறது. Romans chapter 8 verse 31 says. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? And what shall we say of these things? தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? If God is for us, who can be against us? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதிப்பவன் யார்? If God is for us, who can be against us? அவர் என்னை முன்குறித்தாரே, And he has chosen me, என்னை அழைத்திருக்கிறாரே, and he has called, என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறாரே. he has justified me, எவர்களை நீதிமானாய் மாற்றுகிறார்களோ மகிமைப்படுத்துகிறாரே. and these also justified, he makes them glorified. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இந்த அழைப்பிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And we've been called for this calling. நீதிமானாக்கப்பட்டு மகிமைப்படுத்தும்படியான அழைப்பிலே நாம் இருக்கிறோம். We've been called to a calling to be justified and to be glorified. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. கைகளில் சுத்தமுள்ளவர்களாய் மாறுவோம். Let us become people with clean hands. நம்முடைய பாதையிலே ஏற்படுகிற போராட்டங்கள் மத்தியிலே கலங்காமல் அவர் கோலும் தடியும் நம்மை தேற்றும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த மாதத்தை நாம் தைரியமாய் கடந்து இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, அப்படியாய் நடந்து கடந்து போகிறவர்களுக்கு அவர் பலத்தின் மேல் பலத்தை கொடுத்து தம்முடைய சந்நிதியிலே காணும்படியாய் உதவி செய்கிறார். And the Lord, according to his word, let us lean on to his staff and his rod to seek comfort, and let us walk in the way of God, and let us be strengthened every day. Let us be strengthened every day. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாம் விருத்தி அடைவோம். And let us be great. நீதிமானுடைய பாதை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. The path of the just is for us. நம்மை அழைத்தவர் நீதிமானாய் மாற்றுகிறவர். He who called us will make us righteous. நீதிமானாய் மாற்றுகிறவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவர். And he who justified us will make us glorified. நீதிமான்களுடைய பாதை நடுப்புகள் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். But the path of the just is like a shining sun that shines even brighter unto the perfect day. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இந்த மாதத்திலும் தேவன் நம்மை விருத்தி அடைய விரும்புகிறார். And in this month the Lord wishes to make us great. நம்முடைய கரங்களை சுத்திகரிக்க ஒப்புக்கொடுப்போம். And let us give to clean our hands. பலத்தின் மேல் பலனடைவோம். And let us be strengthened every day. இருதயத்தில் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுவோம். And let us sanctify the Lord in our hearts. அந்த நீதியின் பாதையில் நாம் நடப்போம். And let us walk in the way of righteousness. கண்களை மூடி ஜெபிப்போம். Let us all close our eyes. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we praise you. இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் எங்களுக்கு ஆசீர்வதித்து நடத்துங்க. According to this word, bless us in this month and lead us. சோர்ந்து போறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன். And he gives strength to those who are weak. பாவத்தை ஜெயிக்க தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையை கொடுக்கிற தெய்வம். He who gives power to overcome their sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. உம்மை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். And we lean on to you. உம்முடைய நல்ல அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும். Let your good anointing உம்முடைய வார்த்தையின்படி நடக்க நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். And we give ourselves to uphold your way. எங்கள் இருதயத்தில் உம்மை பரிசுத்தப்படுத்துகிறோம். And we sanctify you in our hearts. இரத்தத்தினாலே எங்கள் இருதயத்தை சிந்தையும் பரிசுத்தமாக்கும். By your blood sanctify our hearts. இந்த மாதம் உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். In this month make us live a pleasing life. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய வழி நடத்தலும் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியில் வருகிற நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ரட்சிப்பின் மதில்கள் எழும்பிட வாசல்கள் துதியால் நிரம்பிடும். ரட்சிப்பின் மதில்கள் எழும்பிட வாசல்கள் துதியால் நிரம்பிடும். ஊழிய எல்லை நீர் விரித்து என்னால் சேவையில் கலந்திடும். ஊழிய எல்லை நீர் விரித்து என்னால் சேவையில் கலந்திடும். தேவா என்னை ஆசீர்வதி எல்லை பெரிதாக்கும். இயேசு தேவா என்னை ஆசீர்வதி எல்லை பெரிதாக்கும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விளக்கிடோ. தேவனே இயேசு தேவா, தேவனே இயேசு தேவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.